ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், என்னென்ன விஷயங்கள் நாம் கட்டாயமாக செய்யணும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம காணலாம். மறக்காம இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிகளை பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமைய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இனிய சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இன்றைய தினம் கணுப்பொங்கல் எனக்கூடிய அந்த மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க. மனசார கூட எந்த விதமான தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது. அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 2ஆம் தேதிங்க. இன்றைய தினம் கணுப்பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய திருநாளாக அமைந்திருக்குங்க. மேலும் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இது மிகச்சிறந்த யோகம் அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது கல்வி சம்பந்தமாக கிடைக்கும். உயர்கல்விகள் நீங்கள் ஒருவேளை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உயர்கல்விக்கான நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை, ஒத்துழைப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. தேவையான உதவிகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்டிப்பாக உங்களது உறுதித்தன்மை உங்களுக்கு நல்ல ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய வகையில் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் நண்பர்களே. சில காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருந்திருக்காது, சும்மா டெம்பரரியாக சில காரியங்கள் வந்து வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கலாம். அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம், காதல் சம்பந்தமாக இருக்கலாம். இப்பொழுது நல்ல ஒரு உறுதித்தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. இதுதான் உங்கள் தொழில் அப்படின்ட்டு நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இதுதான் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுடைய ஃபியூச்சர், இதுதான் வந்து இவர் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு உறுதித்தன்மை இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இந்த தினம் அமைப்பெறுவீங்க. எதிரிகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. புண்ணிய காரியங்கள் செய்யறதுல இன்னைக்கு ஆர்வம் நீங்க அதிகமாக செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பண வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். எனவே பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய கடன்கள்லாம் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பண வரவுகள் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதன் மூலமாக கிடைக்கும். எனவே அதை இன்றைய தினம் புதிய முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வதில் நேரத்தை செலவிடலாம். தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள். எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து முதலீடுகள் மேற்கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் குடும்ப கடமைகளை மறந்து விடக்கூடாதுங்க. இன்றைய தினம் தெய்வீக சிந்தனை உங்கள் மனசில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கடமை உணர்வோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்றைய தினம் யதார்த்தமாக பார்க்கும்பொழுது உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படலாங்க. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு இறை வழிபாடுகள் மூலமாக மன திருப்தி மற்றும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் என்றாலும் நண்பர்களுடன் நீங்கள் பழகும்பொழுது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. மற்றவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் வந்து ஒரு கருவியாக மாறிடாதீங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தூங்குறதுல அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. அந்த மாதிரியான ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக அது நல்லது தான். ஆனால் ரொம்ப அதிக நேரத்தை நீங்கள் தூங்குறதுல செலவிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் மாலை நேரத்தில் ஏற்படுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு இனிமையான இல்லற வாழ்க்கை இந்த தினம் காத்திருக்குங்க. ஆனாலும் இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணையின் உடல்நல பாதிப்பு காரணமாக சில திட்டங்கள் உங்களுக்கு
நீங்கள் நினைச்சபடி நடக்காம முடியாமல் கூட போகலாம். ஆனால் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இல்லற வாழ்க்கையை பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு இனிமை நிறைந்ததாகவே காணப்படுங்க. நல்ல ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு தேவையான வழிகாட்டுதல் கிடைக்குங்கிறதுனால புதிய பாதை உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாகக்கூடிய நல்ல பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு. எதிர்காலத்துல நல்ல வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள, நல்ல பிளானை நீங்க செஞ்சு கொள்ள உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா உங்களை தேடி வரும். பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம். எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரோஸ் கலர் பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல வித்தியாசமான சில சிந்தனைகள் மாறுபட்ட கோணத்துல நீங்க யோசிக்கக்கூடிய வகையில் அமையலாம். இன்றைய தினம் உங்களது சகோதரர் வழியில் அதிகமான நலன்மைகள் காத்திருக்கு. எனவே உங்களது பிரதர்ஸ் மூலமாக நலன்மையில் இருக்கிறதுனால தேவையான உதவிகளை அவர்கிட்ட கேட்டு பெற்று நீங்கள் இன்றைய தினம் நல்ல பலன்களை அடைய முடியும் நண்பர்களே. நல்ல நன்மைகள் உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாள். எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சிறப்பாக ஈடேறி சுபகாரிய தின தேதி குறிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தருவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக ஆனந்தம் இருக்கு. இது தவிர உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்கிறதுனால வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் இமேஜினேஷன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழிலில் காணப்படுங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக பண வரவுகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். அதை இன்னைக்கு நீங்க செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான். எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமாக உங்களது சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும். எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.